ரோட்ல மனநலம் சரியில்லாத ஒருத்தரை பார்த்த சீடன் அவரை தன்னோட குரு கிட்ட கூட்டிட்டு போனாரு. அவரை பார்த்த அந்த குரு, அவர் அப்படியே ஓரமா உட்கார வச்சிருங்க, சாப்பாட்டையும் தண்ணியும் முன்னாடியே வச்சிருங்க, பசிச்சா அவரே எடுத்து சாப்பிட்டுக்குவாரு, யாரும் அவருக்கு எந்த உதவியும் செய்ய வேண்டாம், அவரை கண்டுக்கவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் சொன்னதை மீறாம சீடர்களும் அப்படியே செஞ்சாங்க. இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர் திடீர்னு கத்துவார், கல்லெல்லாம் அள்ளி அங்கே போகிற வரவங்க மேலெல்லாம் வீசுவார். ஆனால் யாருமே அவரை கண்டுக்கவே இல்லை. இப்படியே பல நாட்கள் போகுது. ஒரு நாள் அந்த மனநலம் சரியில்லாதவர் குரு முன்னாடி அமைதியாக நின்று, எனக்கு தியானம் கற்று தருவீங்களா அப்படின்னு கேட்டாராம். தன்னோட செயலுக்கு யாரும் எதிர்வினை ஆற்றலை, ரியாக்ட் பண்ணலை அப்படின்னா எந்த ஒரு பைத்தியக்காரத்தனமும் நீடிக்காது. ஒரு வாக்குவாதத்தை முடிவு கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் திரும்ப விவாதிக்காதீங்க, அமைதியாக இருங்க. உங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணக்கூடிய அந்த நபர் தானாக சரியாகுவார். அப்படி அவர் சரியாகலனாலும் பரவாயில்ல, நீங்கள் சரியாக இருப்பீங்க. உங்கள் மனநிலை சரியாக இருக்கும்.